நீங்கள் எல்லாரும் கண்ணை மூடி துதிச்சா உங்களுக்கு பெரிய விடுதலை ஆண்டவர் தரலான்னு விரும்புகிறாரு. இது நம்ம உண்மையாக தேவனை தான் மகிமைப்படுத்த எல்லாரும் அந்த இடத்துல கூடி வந்திருக்கிறோம். இதை நீங்கள் தயவு செய்து உணரணும். நான் 2 நாளைக்கு முன்ன, நேற்று இல்லை, வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை நைட்டு நாங்கள் ஒரு 2 பேராக துதித்தோம். இந்த பாடலாம் பாடி 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 மகிமைப்படுத்தும் போது கர்த்தர் என் முன்னால் சொன்ன ஒரு காரியம், நீங்கள் சபையில் இதே பாடலை பாடி துதிங்க, ஜனங்க மேலே இருக்கிற கட்டெல்லாம் நான் அறுப்பேன்னாரு. பிள்ளைகளுக்குள்ள தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படியாத ஆவிகள் இருக்கலாம், அந்த கட்டை கத்தரை அறுப்பாரு. ஜெபிக்க முடியாதபடி கட்டப்பட்டு இருக்கலாம், அந்த கட்டை கத்தரை அறுப்பாரு. ஆராதனை நேரத்தையே வேஸ்ட் ஆக்குற போல நம்ம இருக்கலாம். நம் நேரத்தை கடவுள் கொடுக்க கூடாதபடி வீட்லேயே பல நேரங்களில் பிசாசு கொடுக்க கூடாத தடுத்து நிறுத்தலாம். அந்த கட்டெல்லாம் கத்தர் உடைப்பார். தயவுசெய்து இந்த ஆராதனை எதுவோ நம்ம பாடுறோம், நீங்க கேட்கணும் அப்படின்றதுக்காக அந்த ஆராதனை இல்லை. உங்க சரீரத்துக்குள்ள ஆவியானவர் இறங்கணும், உங்க மேல ஒரு அற்புதம் நடக்கணும். அதனால பிள்ளைகளா இருந்தாலும் பெரியவங்களா இருந்தாலும் பாட முடியலன்னா கண்ணை மூடிங்க, கர்த்தர் உங்களை பார்க்கட்டும். நாங்கள் பாட்டு புக்கெல்லாம் எங்கள் கையில் இல்லை, பார்த்துங்க. ஆமாம், உண்மையாக இங்கே வந்துக்கிறாரு, என்கிட்ட காட்டினாங்க. நீங்கள் பாடி துதிக்க துதிக்க இந்த லாஸ்ட் வாரம் துதி ஆராதனையை நாங்கள் வைக்க போகிறோம். துதிக்க 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 உங்கள் சர்ச்சில் என்னென்ன விதமான மக்கள் கட்டப்பட்டுக்கிறாங்களோ அந்த கட்டளை நான் அறப்பேனாரு. உங்களுக்கு மட்டும் இல்லை, இந்த சென்னையில் இந்த பகுதியில் எவ்வளோ பேர் தேவனை ஏற்றுக்கொள்ளக்கூடாதபடி பல விதமான கட்டில் அகப்பட்டுன்னு இருக்கலாம். உன் துதி என் துதி, கர்த்தர் அவங்க கட்டுகளை அறுப்பார். எதிர்க்கிற கிராமத்துக்கு போங்க, ஒரு காலமும் ஒரு மனுஷனும் யாராவது ஒரு கைத அந்த இடத்துல கட்டப்பட்டு இருக்கும். ஆண்டவருக்கு வேணும்னு கேளுங்க, அந்த கட்டை அவுப்பாங்கன்னு சொல்லப்பட்டு. எங்க ஆண்டவருக்கு வேணாவா? சென்ட்ரல் பகுதியில் இருக்கிற மக்கள் எங்க ஆண்டவருக்கு வேணாவா? எலிபன் கேட்டில் இருக்கிற மக்கள், சவுகர்பேட்டில் இருக்கிற மக்கள், புளியாந்தோப்பில் இருக்கிற மக்கள், சிந்தர்பேட்டில் இருக்கிற மக்கள், பெருமீட்டில் இருக்கிற மக்கள், சூளையில் இருக்கிற மக்கள், பொற்சோகத்தில் இருக்கிற மக்கள் எங்கள் ஆண்டவருக்கு தேவை இல்லையா? தேவை. நீ வாயை மூடாத, உன் துதி தான் பல பேர் இந்த இடத்துல ஆண்டவர் விடுதலையாக்கி கொண்டு வரலான்னு விரும்புகிறாரு. நீ உன் எண்ணங்களை வேற எங்கேயும் கொடுக்காத. ஆராதனைக்கு ஆராதனைக்குள்ளேயே உன் எண்ணத்தை முழுவதும் கொடு. அப்பதான் ஆண்டவர் உன் மேல இறங்குவார். தயவு செய்து பிள்ளைகள் பெரியவர்கள் எப்படி நம்ம பரீட்சை எழுத எக்ஸாமுக்கு எந்த அளவுக்கு அவங்க கேட்குற கொஸ்டினை ஒரு பயபக்தி உள்ளவங்களா நம்ம எழுத பார்க்குறோமோ அதை பார்க்கலாம். இங்க வந்திருக்கிற ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க, மகிமைப்படுத்துங்க. உன்னை நீ படிக்கிற இடத்துல நீ எப்படி பயபக்தியா இருக்கிற, தேவனை துதிக்கும் போது நீ எவ்வளவு கேர்லெஸ்ஸா இருக்குதுன்னு தேவன் பார்க்குறாரு. இங்கேயும் அங்கேயும் பார்க்காதீங்க. நம்ம ஆராதனை முடிக்க போறோம். இந்த பாட்டு உன்னை பாடாத நாட்கள் இல்லையே, உன்னை தேடாத நாட்கள், இது ஒரு ஜபமா பாடுவோம். உங்களை தேடணும் நானு அப்படின்னு சொல்லுவோம். அம்மன் சொல்லுவோம். ஏந்து நிற்போமா, ஏந்து நிற்போமா. Yeah.
வார்த்தை என்னன்னா, சங்கீதம் 22:5 வாசிங்களா? 22:5. உம்மை நோக்கி அல்லேலூயா. உம்மை நோக்கி கூப்பிட்டு தப்பினார்கள், உம்மை நம்பி வெட்கப்பட்டு போவாத இருந்தார்கள். அவரை நம்புறவங்க வெட்கப்பட மாட்டாங்க. ஆமென். நீங்க இந்த 9 மாதங்கள், இந்த வருஷத்தை தொடங்கி இந்த வாரத்தோட இந்த மாதம் முடிய போகுது. நிறைய காரியத்தில் நீங்க வெட்கப்பட்டு இருக்கலாம், நிறைய காரியத்தில் நீங்க அவமானப்பட்டு இருக்கலாம். ஆமென். வரப்போற அக்டோபரை உங்களுக்கு ஆசீர்வாதமாக்கி தருவார். வரப்போற நவம்பரை உங்களுக்கு ஆசீர்வாதமாக்கி தருவார். வரப்போற டிசம்பரை உங்களுக்கு இந்த 3 மாசத்துல ஒரு அற்புதமான காரியத்தை கர்த்தர் உங்களுக்கு செய்து உங்க முகத்தை அவரை பிரகாசிக்க பண்ண போறார். யோவேல் அதிகாரத்தில் கூட நீங்க பார்த்தீங்கன்னா, யோவேல் அதிகாரத்தில் சொல்லப்பட்ட வார்த்தை, யோவேல் 2:21 வாசிங்களா? 2:26. அவங்களுக்கு கொடுப்ப அந்த மைக்க. ஆமென். என் நாமத்தை துதிக்கிற என் ஜனங்கள் ஒரு பொழுதும் வெட்கப்பட்டு போவதில்லை அப்படின்னு சொல்றாரு. அப்போ நீங்க வெட்கப்படாத இருக்கணும்னா, ஆமென், நான் 3 காரியம் சொல்ல விரும்புறேன். நீங்க கர்த்தரை நம்பணும். ஆமென். பைபிள் சொல்லுது, மனுஷன் மேல நம்புற நம்பிக்கை வந்து நம்மளுக்கு கண்ணியை வர வைக்குமா. எரேமியா 17ஆம் அதிகாரம் 17ஆம் அதிகாரம் எரேமியாவில் 5ஆம் வசனத்தை வாசிப்போமா? 17:5. மனுஷர் மேல் நம்பிக்கை வைத்து, மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து மாம்சமானதை தன் புய பலமாக்கிக் கொண்டு கர்த்தரை விட்டு விலகுகிற இருதயமுள்ள மனுஷன் சபிக்கப்பட்டவன் என்று கர்த்தர் சொல்கிறார். ஆமென். என்ன சொல்லப்பட்டிருக்குதுங்க? மனுஷன் மேல நம்பிக்கை வைத்து அப்படின்னு எழுதப்பட்டிருக்குது. கர்த்தரை விட்டு விலகிற இதயமுள்ள மனுஷன் சபிக்கப்படுவான்றாரு. அப்ப நம்ம யாரை நம்பணும் சொல்லுங்களேன்? நம்ம உங்க வீட்டில் வந்தால் தான் தெரியும் நீங்க யாரை நம்புறீங்கன்னு. கொடுக்கவும் மாட்டாரு, நான் எங்க தண்டல் கட்ட முடியும். கொடுக்கவும் மாட்டாரு, நான் எங்க சோறாக்க முடியும். கொடுக்கவும் மாட்டாரு, நான் எங்க பசங்களுக்கு இதை வாங்கி தர முடியும், அதை வாங்கி தர முடியும்னு வீட்டுக்காரியே காட்டுற நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆமென் சொல்லுங்களேன். நம்ம கர்த்தருடைய பிள்ளைகள் கர்த்தரை தான் காட்டணும். உங்கள் வீட்டில் வருமானம் வரணும்னா கூட யாரை காட்டணும்? முன்ன கர்த்தரை காட்டினா தான் அவங்க உங்களுக்கு ஏற்ற காரியங்களை கொண்டு வந்து தருவாங்க. நம்ம சில பேர் மனசால காட்டி காட்டி காட்டியே கடங்காரா போயிடும். அப்போ இந்த இடத்துல சொல்லப்பட்டு மனுஷன் மேலே நம்பிக்கை வைத்து தன் மாம்ச புயத்தினால கர்த்தரை விட்டு விலகிற இதயம் உள்ள மனுஷன் சபிக்கப்படுவான்றாரு. அதே இடத்துல 7, கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். பாக்கியவான். ஆமென். நீங்க யார் மேல நம்பிக்கை ஆக்குறீங்க சொல்லுங்களா? கர்த்தர் மேல நம்பிக்கை. அப்ப இங்க சொல்லுது, கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டு இருக்கிற மனுஷன் பாக்கியவான்றார். அது கீழே பாருங்க 8. அவன் தண்ணீர் அண்டையிலே நாட்டப்பட்டதும் கால்வாய் ஓரமாக தன் வேர்களை விடுகிறதும் உஷ்ணம் வருகிறதை காணாமல் இலை பச்சையாய் இருக்கிறதும் மலை தாழ்ச்சியான வருஷத்திலும் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிறதுமான மரத்தை போல் இருப்பான். ஆமென்.
ஆமன் சொல்லுங்களா? என்ன சொல்றது? தப்பாம கனி கொடுக்கிற மரத்தை போல இருப்பான்றாரு. அப்படின்னா உண்மையாகவும் நம்ம என்ன பண்ண, கர்த்தரை நம்பணும். இந்த புதிய வருஷத்துக்குள்ள கடந்து போகும்போது நம்ம கர்த்தரை நம்பணும். எனக்கு யார் தராங்க? எனக்கு பல சொந்தக்கார பந்தக்கார இருந்தா கூட யார் என்ன விசாரிக்கிறாங்க? ஆமென். அப்படி நம்ம மனசாலியே காட்டி என்ன பண்ணக்கூடாது, ஆண்டவரோட கூட இருக்கிற ஐக்கியத்திலேருந்து நம்ம தூரமாக போயிடக்கூடாது. சில பேர் மனசாலியே தான் சொல்லுவாங்க. அக்கா இருந்து, அம்மா இருந்து, அண்ணன் இருந்து, தம்பி இருந்து, தாத்தா இருந்து, ஆயா இருந்து, பாட்டி இருந்து, பிள்ளைங்க இருந்து என்ன பண்ணுறாங்க எனக்கு? ஆமென். சில பேரை நீ கேட்டு பாரு, நல்லா இருக்கிறியாம்மா அப்படின்னா அவங்க வாயில் என்ன வரும்? எங்கே நல்லா இருக்கிற? எதுக்கு நல்லா இருக்கிற? யார் வந்து பார்க்குறாங்க? ஜுரமாக இருந்த. ஆமென் சொல்லுங்களா? நீ எதுனா இரு, உன் கூட கத்தருக்கிறாரு. ஃபஸ்ட்டு நம்ம புரிஞ்சுக்கணும், உங்கள் கூட யார் இருக்கிறது? நான் சொல்லுவேன், என் கூட கத்தருக்கிறாரு. குடும்பத்தை வந்து கத்தர் தான் நம்மளுக்கு கொடுத்துருப்பார காண்டி அவங்கள நம்பி ஒன்றையும் நான் வாழணுன்றது அவசியம் இல்லை. இப்போ என் மனைவி என் பிள்ளைகளை கொடுத்துட்டா அவங்கள நம்பி நான் வாழ்ந்துட முடியுமா? ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தரை நம்பணும். எசேக்கியாவை பார்த்தா சோத்திரம் 2 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 18ஆம் அதிகாரத்தில் 5ஆம் வசனத்தை வாசிப்போமா? அவன் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரின் மேல் வைத்த நம்பிக்கையிலே அவனுக்கும் பின்னும் அவனுக்கும் முன்னும் இருந்த யூதாவின் ராஜாக்கள் எல்லாம் அவனை போல் ஒருவனும் இருந்ததில்லை. ஆமென். எசேக்கியா ராஜாவை போல ஒருத்தரும் கர்த்தர் மேல அவனை போல நம்பிக்கை வைத்தவங்க ஒருத்தரும் இல்லைன்னு எழுதப்பட்டிருக்குது. நம்ம கூட கர்த்தர் மேல நம்பிக்கை வைக்கணும். ஆமென். ஆமா, உங்களுக்கு விரோதமா வர அசீரியா ராஜாவை கர்த்தர் தள்ளனா நீங்க கர்த்தரை நம்பணும். முதல் காரியம் கர்த்தரை நம்பு. கர்த்தரை நம்பணும். அப்போ அது சொல்லுங்க பிரதர், கையை கொடுத்து சொல்லுங்க, உங்க வேலையை நம்பாதீங்க, கர்த்தரை நம்புங்க. அப்போ கர்த்தரை நம்பணும். இன்னைக்கு பாரு, லோன் எங்கே கொடுக்குறாங்களோ அங்கே ஒரு கூட்டம் கூடுது. ஆத்ம ஆதாயப்படுத்த கூட்டம் இல்லை. இப்போ இங்கேயே ஒரு லோன் மகளிர் கூட்டத்தை ஒருத்தர் நேமிய, இப்போ இதில் ஒருத்தர் தலைவராக நேமிக்கிறேன், நாகராணிய, விஜயாவை, ஆமென், கீதாவை, ஒரு 4-5 பேர் குழுவாக போட்டு ஒரே புடவையாக கட்டினு இங்கே வந்து பக்கத்தில் நின்று, அம்மா நீங்கள் தான் நம்ம சபையில் இருக்கிற அத்தனை பேருக்கு லோன் வாங்கி தரணும். ஃபஸ்ட்டு 10,000 கொடு, 2வது ஒழுங்காக கட்டினா 20,000, 3வது 50,000, அப்புறம் 1,00,000 அப்படி கொடு. அதுக்கு கூட்டம் கூடம் பாரு. இது எப்படின்னா கும்பகுடி பேசுகிறாங்க பார்த்தா லேடிங்க, அதை பாருங்களேன். இது மோசமானது. லோனில் போனால் கடை வட்டியே இல்லை, ஃப்ரீயாக தராங்க. ஆமென் சொல்லுங்க. அப்புறம் ஒருத்தருக்கு ஒருத்தர் வாங்கி அந்த லோனில் யார் ஜாஸ்தியாக வாங்குறாங்களோ அப்போ தான் தெரியும். தலைவர் நிறைய வாங்கிட்டு இருப்பார். அதில் வேற தலைவர், செயலாளர், பொருளாளர். தலைவர் என்ன பண்ணுவார்? தலை இல்லை அவர். அங்கே 50 1,00,000னா அவங்களுக்கெல்லாம் இப்போ ஒரு 5,000 கொடுத்துட்டு இவர் 50,000 எடுத்து அப்போ விட்டுருவார். எல்லாம் குழுக்கள் இருக்கிறவங்களாம் என்ன பண்ணுவாங்க? இவங்களுக்குள்ளேயே திட்டிக்குவாங்க. ஆமென். ஆனால் நம்ம சபையில் அது மாதிரி குழு இல்லாததுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென் சொல்லுங்களேன். நீங்கள் அதை செய்யாதீங்க, கர்த்தரை நம்புங்க. என்கிட்ட சொன்னார், கர்த்தரை நம்புங்க, உலகப்பிரமான காரியத்தில் தள்ளுங்க. எவ்வளோ நாளைக்கு நீங்கள் உலகப்பிரமான காரியத்திலேயே இருந்து 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 நீங்கள் வாழ்ந்தா நீங்கள் எப்படி ஆசீர்வதிக்கப்படுவீங்க? இங்கே பாருங்க, அந்த வசனத்தை நீங்கள் பாருங்க. அதே அதிகாரம் கீழே வாசிப்போமா? 4
18:4. அவன் மேடைகளை அகற்றி சிலைகளை தகர்த்து விக்கிர தோப்புகளை வெட்டி மோசே பண்ணியிருந்த வெண்கல சர்ப்பத்தை உடைச்சு போட்டான். மோசே பாம்பை செய்து கும்பிடுங்கனாரு. கும்பிடக்கூடாது, இயேசுவை தவிர எதையும் நீ கும்பிடக்கூடாது சொல்லி உடைக்கிறாரு. ஆமென் சொல்லுங்க. கீழே வாசிங்க. அந்நாட்கள் மட்டும் 5. அவன் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரின் மேல் வைத்த நம்பிக்கையிலே அவனுக்கு பின்னும் அவனுக்கு முன்னும் இருந்த யூதாவின் ராஜாக்கள் எல்லாம் அவனைப் போல ஒருவரை இருந்ததில்லை. உங்களை பார்த்து கூட சொல்லணும், கர்த்தரை தவிர வேற யாரையும் இவங்க நம்ப மாட்டாங்க சொல்லுவாங்களா? கீழே அவன் கர்த்தரை விட்டு பின்வாங்காமல் அவனை சார்ந்திருந்து. ஆமென். கர்த்தரையே சாய்ந்திருந்தான். நம்ம கூட கர்த்தரையே சாயணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நல்லா ஒரு அல்லேலூயா சொல்லுங்களா. இப்போ ஊழியம் செய்கிற நான் ஒரு கொஞ்சம் வருஷத்துக்கு முன்ன ஊழியத்துக்கு ஒப்பு கொடுக்கும்போது ஆண்டவர் சொன்னார், ஊழியத்துக்கு வரியான்னு கேட்டார். ஆமென். வரேன்னு. எவ்வளோ சேலரி தருவேன்னு கேட்டேன். அல்லேலூயா சொல்லுங்க. சேலரிலாம் இல்லவே இல்லைப்பா என்கிட்ட. ஆமென். வரியான்னாரு. நான் ஒப்பு கொடுத்தேன். ஆனால் என்னை பார்த்து நிறைய பேர் கேலி பண்ணாங்க, கிண்டல் பண்ணாங்க. ஆமென். ஆமென் சொல்லுங்களேன். எங்கள் அம்மாவை தவிர எங்கள் அம்மா எங்கள் தங்கச்சி தான் அப்போ வேலை செய்தாங்க. எங்கள் தங்கச்சி வேலை செய்கிறாங்க. நான் வேலையெல்லாம் விட்டுட்டேன். உண்மையாகவே எங்கள் அம்மா எங்கள் தங்கச்சி சொல்லப்போனால் அவங்க தான் அந்த நாளில் வேலைக்கு போனால் அவங்க கொடுக்குற சாப்பாட்டை நான் சாப்பிட்டு போவேன். கர்த்தர் அறிவார். ஆனால் வேலைக்கு போவேனான்ட்டாரு. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்களேன். பரலோக வேலைக்கு என்னை கூப்பிட்டு வந்தார். நான் சொல்லுவேன், கர்த்தரை நம்பி வரும்போது என்னை பார்த்தவங்களாம் கேலி கிண்டல்லாம் பண்ணாங்க. ஆமென். அதே போல் எங்கள் சிஸ்டர், எங்கள் சகோதரியை வந்து ஒருத்தர் அவங்களோட அவங்க ஊழியம் செய்த இடத்துல இருந்த ஒரு பிரதர் வந்து என்னை பார்த்து சொன்னார், உங்களுக்கெல்லாம் வீடே இல்லை, நீங்களாம் கஷ்டப்படுறீங்க, நீங்களாம் எப்படி உங்கள் மனைவியாக அவங்க வந்துட்டா காப்பாற்றுவீங்க அப்படின்னு கேட்டார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்களா. நீங்கள் நம்ப மாட்டீங்க. ஊழியத்துக்கு என்னை வந்தவங்களா என் கூட இருக்கிற பிள்ளைங்களுக்கு தெரியும். அவர் வந்து எங்களை பார்த்துட்டு போயிட்டாரு. வேணான்னு சொல்லி போயிட்டாரு. அவருடைய திட்டம் என்னன்னா, இவங்க ஊழியம் செய்கிற இடத்துல கல்யாணமாக ஆகாத அவர் குடியே இருக்கணும்னு ஆசை அவருக்கு. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்களா. அவ்வளோ நல்ல மனுஷன் அவர். நீ கல்யாணம் ஆகக்கூடாது, நீ என்ன பண்ணணும், என் கூடிய ஊழியத்தை செய்யணும், என் குடும்பம் நல்லா இருக்கு. அதுக்கப்புறம் ஒப்பு கொடுத்து. ஆமென் சொல்லுங்களா. அல்லேலூயா சொல்லுங்க. நாங்கள் அவர் கூப்பிட்ட மீட்டிங்கு போய் பார்த்தோம். நாங்கள் அவர் ஸ்டேஜ் போட்டு நடத்தினோம். அவர் எங்களை பிளாட்பாரத்தில் உட்கார வச்சார். ஒன்றுமே இல்லை. ஆமென். வீடு இல்லை, வேலை இல்லை, சபையில் சரியான ஊழியம் இல்லை அப்படின்னு எங்களை என் கூட வந்த தம்பிங்களுக்கு சில பேருக்கு தெரியும். அவங்க ரொம்ப துக்கப்பட்டாங்க. நான் இதுமாரி இந்த இடத்துல உட்கார வச்சுட்டு இருக்கிறாங்களா அப்படின்னாங்க. ஆமென் சொல்லுங்க. ஆனால் அவருக்கு பெரிய சபையில் ஊழிய வாங்கி தர அளவுக்கு கர்த்தர் என்னை ஆசீர்வதித்தார். கை தட்ட மாட்டீங்களே? இது உண்மை நான் சொல்றது. ஆமென். எந்த எங்களை யார் வந்து அற்பமாக எண்ணாரோ அவங்க முன்னால் எங்களை கர்த்தர் உயர்த்தி அவர் வந்து கேட்டார், பிரதர் நீங்கள் பாஸ்டர் காலை பையா கிட்ட சொன்னாதான் இந்த இடத்துல எனக்கு ஊழியம் கிடைக்கும், எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணுங்கன்னாரு. நான் போய் நம்ம பாஸ்டர் கிட்ட பேசி, நம்ம சபையில் இருந்தவர் இவருக்கு சர்ச்சு தரக்க போகிறாரா, நீங்கள் தான் உதவி பண்ணேன்னா. அப்புறம் பாஸ்டர் ஜான் எப்னேசர் அவர் அனுப்பிச்சார். ஆமென் சொல்லுங்களா. அல்லேலூயா சொல்லுங்களா. இப்போ நான் கடந்து வந்த பாதை நிறையும். ஆமென் சொல்லுங்களா. இப்போ பார்த்தா யூடியூவில் கூட ரொம்ப பேர் பார்க்குறாங்க, இன்னும் நல்ல கோட்டெல்லாம் போட்டுனுக்கிறாரு, நிறைய வசதி ஆயிட்டாரு அப்படின்னு சொல்லலாம். ஆமென் சொல்லுங்களா. இல்லை, கர்த்தர் எங்கள் கூட இருந்தால் கர்த்தர் எங்கள் கூட இருந்தால் எப்பவுமே நாங்கள் வசதி உள்ளவங்க தான்.
ஆமென். அப்ப இங்க எசேக்கியா ராஜா என்ன பண்றாரு? முதல் கர்த்தரை நம்புறாரு, ரெண்டாவது கர்த்தரை விட்டு அவரு விலகாத இருந்தாரு, அப்புறம் கர்த்தரை சாய்ந்து கொள்றாரு. ஆமென். அங்க சொல்லப்பட்டது கீழே வாசிங்களா 6. அவன் கர்த்தரை விட்டு பின்வாங்காமல் அவரை சார்ந்திருந்து கர்த்தர் மோசேக்கு கற்பித்த அவருடைய கற்பனைகளை கைக்கொண்டு நடந்தான். 7. ஆகையால் கர்த்தர் அவனோடு இருந்தார். ஆகையால் கர்த்தர் அவனோட கூட இருந்தாரு. உங்க கூட கர்த்தர் இருக்கணுமா? கர்த்தரை நம்புங்க. கர்த்தரை விட்டு யாராலையும் நீங்க விலகி போவாதீங்க. கர்த்தரை விட்டு யாராலையும் விலகாதீங்க. மனசு மூலியமா தான் நம்மள கர்த்தரை விட்டு விலகிற போல பல பிரச்சனை வரும். விலகாதீங்க. உங்க கூட இருக்கிற தேவன் நல்லவரு. அங்க சொல்லப்பட்டுக்குது, அங்க என்ன சொல்லப்பட்டுக்குது? அவன் கர்த்தரை விட்டு பின்வாங்காமல் அவையே சாய்ந்து கர்த்தர் மோசேக்கு 7. ஆகையால் கர்த்தர் அவனோடு இருந்து அவன் போகிற இடம் எங்கும் அவனுக்கு அனுகூலமாயிற்று. ஆமென். அவன் போற இடத்துல கர்த்தர் வாய்க்க பண்ணாரு. நீங்க போற இடத்துல கூட கர்த்தர் வாய்க்க பண்ணுவாரு. உங்க கையில என்னென்ன வேலையை செய்றீங்களோ அதெல்லாம் கர்த்தர் வாய்க்க பண்ணுவாரு. நம்ம கர்த்தரை நம்பணும். அது கீழே சொல்லப்பட்டுக்குது. அவன் அசரிய ராஜாவை சேவிக்காமல் அவன் அதிகாரத்தை தள்ளிவிட்டான். அப்ப உங்களுக்கு விரோதமா பல மிரட்டல் வரலாம். நீ கடன் வாங்கினே இருப்ப, நீ கஷ்டப்பட்டுனே இருப்ப, நீ நல்லாவே இருக்க மாட்ட. நீ எவ்வளவு சபைக்கு போனாலும் என்ன நீ நல்லா இருக்கிற? ஆண்டவர் அறியாத தெரியாத மக்கள் நல்லா வாயிறாங்க. ஆண்டவரையே தெய்வமா கும்பிடுற நீ நல்லா இருக்கிறியா சொல்லி உன் மனசாட்சியே உனக்கு விரோதமா பிசாசு பேசுவான். தள்ளாத. கர்த்தர் என்னை ஆசீர்வதிப்பாரு. எசேக்கியா ராஜாவுடைய தேவன் எங்கள் தேவன். ஆமென் சொல்லுங்களா? அல்லேலூயா சொல்லுங்களா? அப்ப முதல் நம்மளுக்குள்ள இருக்கிற அவிசுவாசத்தை தள்ளணும். நம்மளுக்கு வர மனசாட்சிக்குள்ள வருகிற நம்மளுக்கு விரோதமா வர காரியங்களை தள்ளணும். ஆமென். ஆமென் சொல்லுங்களா? நம்ம எப்பவும் நல்லா இருக்கிறத பத்தி பேசணும். இந்த 2025 உண்மையாவே எனக்கு நல்ல காலம் போறக்க தான் போகுது. என் கஷ்டத்தெல்லாம் கர்த்தர் மாத்த போறாரு. என் கடத்தெல்லாம் மாத்த போறாரு. எனக்கு நல்ல சேலரியை கர்த்தர் தருவாரு. ஆனா தசன பாவம் போட மாட்டேன். ஆமென் சொல்லுங்க. அப்ப இங்க பார்க்கணும். நம்ம இந்த இடத்துல பாருங்க, அசீரியா ராஜா அந்த இஸ்ரவேல் ஜனங்களையும் மிரட்டுறான். அவங்க கையில் இருக்கிறதுல அடிக்கடிக்க வந்து கேட்பான். அங்கே நீங்கள் ஃபுல்லாக பாருங்க தெரியும். எசேக்கியா ராஜாவை வந்து மிரட்டி அந்த அசீரியா அந்த யூத ஜனங்களையே வந்து தன் பக்கமாக வசப்படுத்த பார்த்தான். அடிக்கடிக்க எசேக்கியா ராஜா எதுனா ஒன்று கொடுத்து அவன் வந்து நம்மளோட போராட வேணாம், யுத்தம் பண்ண வேணாம் சொல்லி அனுப்புவார். ஆமென். ஆமென் சொல்லுங்களா? அவன் அடிக்கடிக்க வாங்கிக்கின்னு அடிக்கடிக்க பிரச்சனைக்கு வருவான். இன்னைக்கு நீங்க கூட நல்லதெல்லாம் பண்ணுவீங்க, உங்ககிட்ட வாங்கிக்குவாங்க. வாங்கினே உங்ககிட்ட சண்டை போடுறவங்க பல பேர் இருப்பாங்க. ஆமென். ஆமென் சொல்லுங்களா? நல்லதெல்லாம் செய்யறாரு எசேக்கியா ராஜா. அவன் வந்து போராடக்கூடாதுன்னு அசீரியா ராஜாக்கு எவ்வளோ காரியங்களை செய்யறாரு. ஆனா அவன் மிரட்டுறான். என்ன மிரட்டுறான் பாருங்க. 2 ராஜாக்கள் 18-19 வாசிங்க. ரப்சாக்கே அவர்களை நோக்கி, அசரிய ராஜாவாகிய மகாராஜாவான உரைக்கிறதும் நீங்கள் எசேக்கியாவுக்கு சொல்ல வேண்டியதும் என்னவென்றால், நீ நம்பிக்கிற இந்த நம்பிக்கை என்ன? நீ நம்பி இருக்கிற இந்த நம்பிக்கை என்ன? அவர் யெகோவா தேவனை நம்பினாரு. ஆமென் சொல்லுங்க. கீழே யுத்தத்திற்கு மந்திர ஆலோசனையும் வல்லமையும் உண்டென்று நீ சொல்கிறாயே, அது வாய் பேச்சே அன்றி வேறல்ல. நீ என்னை விரோதிக்கும்படி யார் மேல் நம்பிக்கை வைத்திருக்கிறாய்? இதோ நெறிந்த நாணல் கோலாகிய அந்த எகிப்தை நம்புகிறாய். அதன் மேல் ஒருவன் சாய்ந்தால் அது அவன் உள்ளங்காயில் பட்டு உருகிப்போம். எகிப்தின் ராஜாவாகிய பார்வோன் தன்னை நம்புகிற யாவருக்கும் இப்படியே இருப்பான். நீங்கள் என்னிடத்தில் எங்கள் தேவனாகிய கர்த்தரை நம்புகிறோம் என்று சொல்வீர்களாகில் அவருடைய மேடைகளையும் அவருடைய பலிபீடங்களையும் அல்லவோ எசேக்கியா அகற்றி யூதாவையும் எரிஷரையும் நோக்கி எருசலேமில் இருக்கிற இந்த பலிபீடத்தின் முன் பணியுங்கள் என்றானே. ஆமென். 30 வாசிங்க.
29 எசேக்கியா உங்களை வஞ்சிக்காதபடிக்கு பாருங்க, அவன் உங்களை என் கையிலிருந்து தப்புவிக்க மாட்டான். ஆமென். அங்க சொல்றான், எசேக்கியா ராஜாவுக்கு விரோதமா வந்த ஒரு ராணுவ வீரன் சொல்றான், எசேக்கியா உங்களை வஞ்சிக்காதபடி இருங்க, பாருங்க. கீழே கர்த்தர் நம்மை நிச்சயமாய் தப்புவிப்பார். கர்த்தர் நம்மை நிச்சயமா தப்புவிப்பார். இந்த நகரம் அசரிய ராஜாவின் கையில் ஒப்பு கொடுக்கப்படுவதில்லை என்று சொல்லி எசேக்கியா உங்களை கர்த்தரை நம்ப பண்ணுவான். எசேக்கியா உங்களை கர்த்தரை நம்ப பண்ணுவான். அதற்கு இடம் கொடாதிருங்கள் என்று ராஜா சொல்கிறார். ஆமென். ஆமென் சொல்லுங்க. அங்க இருக்கிற அந்த சேனாதிபதி சொல்றான் எசேக்கியாவை பார்த்து, எசேக்கியா கூட இருந்த ஜனங்களை பார்த்து, எசேக்கியா கர்த்தரை நம்ப சொல்லுவான், நம்ப பண்ணுவான், நம்பாதீங்க. ஆமென் சொல்லுங்களா? அல்லேலூயா சொல்லுங்க. நீங்க நல்லா இருப்பீங்களா? நம்புறீங்களா? ஆனா உங்க விசுவாசம் அவிசுவாசம் நம்பாத. ஆமென். அப்ப இந்த இடத்துல பார்க்கிறோம், அசீரியா ராஜா முதல் காரியம், நம்மளை நம்ப கூடாத அளவுக்கு நம்மளுக்கு விரோதமாக எத்தனையோ போராட்டங்கள் வந்து தேவனை விட்டு நம்மளை தூரப்படுத்தும். ஆனால் நம்ம ஒத்துக்கொள்ளக்கூடாது. நம்ம தேவனை சாயணும். தேவனை விட்டு நம்ம பின்வாங்க கூடாது. ஆமென். அல்லேலூயா. ஆமா, இந்த புதிய ஆண்டுக்குள்ள நான் கடந்து போறேன். இந்த வருஷத்துல பட்ட கஷ்டங்கள் புது வருஷத்துல எனக்கு வரக்கூடாது. கடன் வரக்கூடாது, வியாதி வரக்கூடாது, குடும்பத்தில் சமாதான கேடு வரக்கூடாது. நீங்க எந்த அளவுக்கு உங்களுக்கு விரோதமாக வர போராட்டங்களை இயேசுவின் நாமத்தினால் தள்ளுறீங்களோ அந்த அளவுக்கு உங்க கண்ணுக்கு தெரியாத ஆவியில் அவர் தள்ளுவார். நீங்க கஷ்டப்படுற போல ஒரு அசுத்தாவி உங்களை சூழ்ந்து இருக்கும். நான் பார்த்தேன் ஒரு 2 நாளைக்கு முன்ன பல பேர் பலவித கடத்தில் கட்டப்பட்டுக்கிறாங்க, கஷ்டத்தில் கட்டப்பட்டுக்கிறாங்க, குடும்பத்தில் வந்து ஒற்றுமை இல்லாதபடி கட்டப்பட்டுக்கிறாங்க. என்கிட்ட காட்டினாரு. ஆமென் சொல்லுங்களா? நாங்கள் ஆராதனை முடிக்கும் போது 2 நாளைக்கு முன்ன வீட்டில் பண்ணோம். இந்த கவுரு கொஞ்சம் கொடுங்க, வாங்க. கையை காட்டு, கையை காட்டு, 2 கையை காட்டு. அப்படியே தான் வீட்டுக்கு போகணும். திரும்ப வா. இப்படி கட்டப்பட்டுக்கிறத நான் பார்த்தேன். ஆமென் சொல்லுங்க. ஆனா துதிக்கிற துதி, தேவனை மகிமைப்படுத்துற அந்த மகிமை, தேவனை உயர்த்துற அந்த உயர்வு, இந்த கட்டை அப்படியே தேவன் ஒரு நெருப்புப்பட்ட நூலை போல அறக்கிறத பார்த்தேன். ஆமென் சொல்லுங்களா? நெருப்புப்பட்ட நூலை போல கர்த்தர் அந்த கட்டை அவுக்கிறத பார்த்தேன். உங்க வீட்டில் கூட கட்டப்பட்டு இருக்கலாம், குழந்தை இல்லாத கட்டப்பட்டு இருக்கலாம், நல்ல வீடு இல்லாத கட்டப்பட்டு இருக்கலாம், நல்ல சேலரி இல்லாத கட்டப்பட்டு இருக்கலாம். இனி கர்த்தர் அந்த கட்டை உடைப்பாரு. நீ நம்பு, நீ நம்பு. சபையில் ஒரு வார்த்தையை சொன்னா நம்பு. ஆண்டவர் இது மாதிரி 40 நாள் இருக்கு சொல்றாரு, நம்பு. நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் இருக்கிறேன். அதில் வேலையில் லீவ் இருக்குமா, அதில் கலந்துக்கோ. இது கர்த்தர் நம்மளுக்கு, நம்ம சபைக்குன்னு கொடுக்கப்பட்ட காரியத்தை நம்ம அலட்சியப்படுத்தக்கூடாது. ஆமென் சொல்லுங்களா? ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. என்கிட்ட கர்த்தர் பேசினாரு, ஏம்பா வரப்போற டிசம்பரில் நீ பாஸ்டிங் இருக்கிற அன்னைக்கு வந்து நான் பனி வரும், பனி வந்து ஜுரத்தை கொடுக்கும், மழை வரும், புயல் வரும். உன் லாபத்துக்கு புது வருஷத்துக்கு போ, வாக்கு தத்துவத்துக்காக நீ இருக்கிறிய, அதுக்கு முன்பாகவே இரு. சென்னையில் வர மழையை நிறுத்து, வெள்ளத்தை நிறுத்து. காய்ச்சல் எத்தனை பிள்ளைகள் படுத்துடுறாங்க, அவங்களெல்லாம் உங்க ஜபம் காப்பாற்றி தூக்கி நிறுத்திட்டோமா? ஆமென் சொல்லுங்க. எனக்கு இப்போ நான் இருக்கிற ஜபம், எனக்கு ஒரு புதுமையான காரியத்தை கர்த்தர் எனக்கு வெளிப்படுத்தினாரு. சர்ச்சைன்றது பிரசங்கம் பண்ணுறதோ இல்லை பாட்டு பாடுறதோ இல்லை. சென்னையில் வர அழிவை நம்ம சபை தான் தடுக்கணும். எங்கள் சென்னையில் மழை வந்து வெள்ளத்தினால ஜனங்க பாதிக்க நாங்கள் விட மாட்டோம். ஆமென். பனினால வருகிற
காய்ச்சல், எவ்வளவு பிள்ளைகள் பாதிக்கப்படுறாங்க. டெங்கு காய்ச்சல்ல, டைபாய்டு காய்ச்சல்ல, மலேரியா காய்ச்சல்ல. நீங்க மருத்துவமனைக்கு போய் பாருங்க. ஆமென் சொல்லுங்களேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இந்த சபையில் கூட ஒரு குடும்பம், அவங்க சொந்தக்காரர் ஒருத்தர் இது மாதிரி டெங்கு காய்ச்சல்ல செத்து போயிடுவோம்னு சொல்லிட்டாங்க. நான் சொன்ன ஆண்டவர் அவங்க சாக மாட்டாங்க, பயப்படாத, நான் தொடர்ந்து ஜெபிக்கிறேன், கர்த்தர் அவங்கள காப்பாற்றிடுவோம், பயப்படாதுன்னு. அந்த குழந்தைய கர்த்தர் காப்பாற்றிட்டார். அப்போ 40 நாள் இங்கே நம்பணும். உங்களுக்கு விரோதமாக காரியங்கள் எல்லாம் கர்த்தர் தள்ள விரும்புகிறார், நம்புங்க. உங்களை மிரட்டுற காரியத்தை கர்த்தர் தள்ள விரும்புகிறார், நம்புங்க. அசீரியா ராஜா போல உங்களை மிரட்டலாம், பிளாக்மெயில் பண்ணலாம், உங்களை அவமானப்படுத்துற போல மற்றவங்க உங்களை பத்தி பேசி தூத்தி திரியலாம். கர்த்தர் அவங்களை இல்லாத ஆக்கிடுவாரு. அந்த எல்லையில கர்த்தர் துரத்திடுவாரு. அவங்கள நீ பார்க்க முடியாது, நீ தேடுற நாள் வரும். அப்ப நம்ம உண்மையை நம்பணும். ஆமென். ஊழியக்காரங்களோட எசேக்கியா ராஜா அவன் சொன்ன அந்த மிரட்டலுக்கு பயப்படவே இல்லை. அங்க சொல்லப்பட்டிருக்குது, அந்த 18 நம்ம பார்க்கிறோம். 33 வாசிங்களா. ஜாதிகளுடைய தேவர்களில் சோதரம் இரு கொஞ்சம். 18ஆம் அதிகாரம் 31. எசேக்கியாவின் சொல்லை கேளாதிருங்கள். அசரிய ராஜா சொல்கிறதாவது, நீங்கள் என்னோட ராசியாகி காணிக்கையோடு என்னிடத்தில் வாருங்கள். என்னோட காணிக்கையோட வாங்க. எங்க ராஜா எசேக்கியா, அவர்கிட்ட தான் ஜனங்க கொண்டு போய் கொடுக்கணும். ஆனா இவன்றான், எசேக்கியா ராஜாவுக்கு கொடுக்காதீங்க. இனி கூட பிசாசு என்ன பண்ணுவான், நல்லா இல்லாத வரைக்கும் நம்மள ஊழியக்காரங்க நடத்துவாங்க. ஆனா கொஞ்சம் நம்ம நிலைமையில உயர்வு வந்தோடனையும் செய்யாத, தராத. ஆமென். வாசிங்க அத. எசேக்கியாவின் சொல்லை கேளாதிருங்கள். அசரிய ராஜா சொல்கிறதாவது, நீங்கள் என்னோட ராசியாகி காணிக்கையோடு என்னிடத்தில் வாருங்கள். நான் வந்து உங்களை உங்கள் தேசத்துக்கு ஒப்பான தானியமும் திராட்சை தோட்டமும் உள்ள தேசமும் அப்பமும் திராட்சை ரசமுள்ள தேசமும் ஒலிவ எண்ணெயும் தேனும் உள்ள தேசமுமாகிய சீமைக்கு அழைத்து கொண்டு போகும் அளவும் அவனவன் தன் தன் திராட்சை செடியின் கனியையும் தன் தன் அத்தி மரத்தின் கனியையும் புசித்து அவனவன் தன் தன் கிணற்றின் தண்ணீரை குடியுங்கள். இவ்விதமாய் நீங்கள் சாகாமல் பிழைத்திருப்பீர்கள். கர்த்தரை நம்மை தப்புவிப்பார் என்று உங்களை போதனை செய்ய எசேக்கியாவுக்கு செவி கொடாதிருங்கள். ஆமென். சர்ச்சில் நடத்துற ஜபத்துக்கு செவி கொடுக்காதீங்க. வேலைக்கு போங்க, சம்பாரிங்க. உங்க பலன் போயிட்ட உடனே என்ன பண்றீங்க, ஜபத்துல கலந்துங்க. ஆமென் சொல்லுங்களேன். நம்பாதீங்க. உங்களுக்கு நிறைய வேலை இருந்தா கூட ஒப்பு கொடுங்க, ஜபத்துக்கு ஒப்பு கொடுங்க. ஆமென். சர்ச்சில் சொல்ற காரியத்துக்கு ஒப்பு கொடுங்க. அப்பதான் உங்களுக்கு தெரியாத, உங்களுக்கு விரோதமா மறைமுகமா உங்க ஆசீர்வாதத்தில் அபகரிக்கலான்னு பார்க்கிற அசீரியா ராஜாவை ஆண்டவர் தள்ள முடியும். உங்க எல்லையிலிருந்து அவர் துரத்த முடியும். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா சொல்லுங்களேன். 2 நாளாகும் 30ஆம் அதிகாரத்தில் எசேக்கியா ராஜா அவன் எவ்வளவு பிளாக்மெயில் பண்ணாலும் அதுக்கு அவர் ஒப்பு கொடுக்கல. ஊழியக்காரோடு அவர் இசைந்தார். நம்ம கூட இசையணும். 2 நாளாகும் 32:19 வாசிங்க. மனுஷர் கை வேலையினால் செய்யப்பட்டதும் பூச்சகரத்து ஜனங்களால் தொழுது கொள்ளப்பட்டதுமாய் இருக்கிற தேவர்களை குறித்து பேசி இருக்கிற பிரகாரமாக எருசலேமின் தேவனையும் குறித்து பேசினார்கள். இது நிமித்தம் ராஜாவாகிய எசேக்கியாவும் ஆமோசின் குமாரனாகிய எசேயா தீர்க்கதரிசியும் பிரார்த்தித்து வானத்தை நோக்கி அபயமிட்டார்கள். அப்போது கர்த்தர் ஒரு தூதனை அனுப்பினார். ஆமென். இப்போ நீங்க தனியா ஜெபிக்கிறீங்க, ஊழியக்காரோட சேர்ந்து ஜெபிக்கும் போது அந்த ஜபம் ரொம்ப பலிக்கும். தெரியுமா உங்களுக்கு? இப்போ இங்க பார்க்குறோம், இவரு எசேக்கியா ராஜா அங்க இருக்கிற ஏசாயா தீர்க்கதரிசியோட இணைகிறாரு. அப்ப சபை கூட என்ன பண்ணும், ஊழியக்காரங்களோட இணையணும். ஆமென் சொல்லுங்களேன்.
ஊழியக்காரங்களோடு இணைந்து ஜெபிக்கும் போது தான் உங்களுக்கு விரோதமாக வர காரியத்தில் உங்கள் கண்ணுக்கே தெரியாத பலவிதமான போராட்டங்கள் உங்களுக்கு அடுத்த கட்டத்துக்கு வரலாம். ஆனால் கர்த்தர் அதை தடுப்பார், அதை கர்த்தர் துரத்துவார். நான் பார்த்தேன் நேற்று ஒரு 2 நாளைக்கு முன்னே பார்த்தேன், இங்கே கட்ட அறுப்பண்ணார். நேற்று நைட்டு நாங்கள் சனிக்கிழமை புள்ள பல பேராக உபவாசம் போட்டு ஜெபிச்சோம், பாடணும், துதிச்சோம். சொன்னார், உங்கள் சபையில் இருக்கிற இருளெல்லாம் நான் எடுத்து போடுவேன், உங்கள் சபையை நான் வெளிச்சமாக வைக்க போகிறேன்னாரு. உங்களுக்குள்ள இருக்கிற இருள் வெளியே வரும், ஜெபிக்க முடியாத இருளை உங்களை விட்டு எடுத்துருவார், உங்கள் சரீரத்தில் வர வியாதி இருளை எடுத்துருவார். ஆமென் சொல்லுங்களா, அல்லேலூயா சொல்லுங்களா. அப்போ இங்கே பார்க்குறோம், எசேக்கியா ராஜாவாக இருந்தாலும் அவர் இறங்கி ஊழியக்காரோடு என்ன பண்ணார், 2 பேரும் சேர்ந்து ஜெபிக்கலாமா? நம்மளுக்கு விரோதமாக வர, நம்ம தேசத்துக்கு விரோதமாக வர காரியத்தை திருப்பி அனுப்பட்டோமே. அப்போ நம்ம தமிழ்நாட்டுக்கு விரோதமாக வர காரியத்தில் கர்த்தர் திருப்பக்கூடாதா? சொல்லுங்களேன். இப்போ நேற்று முந்தானத்து ஒரு செய்தி பார்த்தா, அந்த செய்தியில் பார்த்தா வடநாட்டிலேருந்து வந்து பல காரியங்கள் நம்மளுக்கு கூட அந்த கிருபை தரணும். இணைந்ததுனால தான் பாருங்க, அவருக்கு விரோதமாக வந்தவன் வெக்க முகமாக திரும்பி போனான். அந்த 32 அங்கே பாருங்களா, 32:21 வாசிங்களா. அப்போது கர்த்தர் ஒரு தூதனை அனுப்பினார். அவன் அசரியுள்ள ராஜாவின் பாளையத்தில் உள்ள சகல பராக்கிரமசாலிகளையும் தலைவரையும் சேனாதிபதிகளையும் அதம் பண்ணினான். அப்படியே சனகெரிப் செத்த முகமா உங்களை வெக்கப்படுத்துற காரியத்தை கர்த்தர் செத்த முகமாக்கிடுவாரு. நீங்க இருந்த வண்ணமா இருக்க மாட்டீங்க. நீங்க உங்களுக்காக ஜெபிக்கிறீங்களோ இல்லையோ, எங்க சபையில் இருக்கிறவங்க அத்தனை பேரும் நல்லா இருக்கணும், ஆசீர்வாதமா இருக்கணும். கடத்தில் கர்த்தர் மாற்றணும், கஷ்டத்தில் மாற்றணும். ஆமென். பார்க்குறோம். நீங்கள் அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு, அப்போ இது மாதிரி காரியத்தில் நம்ம தள்ளணும். தள்ளுவீங்களா? பசங்க என்னையே தள்ளி விட்டுருவானுங்க. நான் பாஸ்டர் ரொம்ப தான் பேசுகிறாரு, எங்கள் அம்மா கிட்ட போய் வச்சுக்கிறேன், எதுவும் சொல்லி இருக்குது அது. எப்பா எதுவும் உள்ளுக்குள்ளே எதையும் என்ன தள்ளுறாதீங்கன்னா, அடுத்த வாட்டி நான் வரமாட்டேன். செல்போனை பற்றி பேச வரமாட்டேம்மா, கூப்பிடாதே நீ. நான் செல்போனை இங்கே கூட பார்ப்பேன், எனக்கு இஷ்டம். நீ வராத, வாய் அடி. பொண்ணு இங்கேயோ யாரோ ஒருத்தர் கண்ணை காட்டிக்கிறாங்க. ஆமென் சொல்லுங்களா. ஆமாம், நான் பேசின கொஞ்சம் சிரிப்பாக தான் இருக்கும். ஆமென் சொல்லுங்க. ரெண்டாவது, ஃபஸ்ட்டு நம்ம தள்ளணும். தேவனை நம்புகிற பிள்ளைங்க தேவனை சாயணும். தேவன் மேலே நம்பிக்கை வைத்து தேவனை விட்டு பின்வாங்காமல் தேவனை சாய்ந்து அவன் போகிற இடம்னா தேவன் என்ன பண்ணாரு, அவனுக்கு அனுகூலமாக்கினாரு. அசீரியா ராஜாவுடைய அதிகாரத்தை தள்ளனா. அப்போ உன்னை யாரும் ஆளக்கூடாது, நம்மளை யாரும் ஆளக்கூடாது. இயேசுவை தவிர நம்மளை யாரும் ஆள விடக்கூடாது. அதை தள்ளு. சொல்ல மாதிரி ஒருத்தருக்கு பார்த்து சொல்லுங்க, தள்ளுங்கன்னுங்க. தள்ளு செல்போனை, இல்லை அதை தள்ளு. நீ ஒன்று செல்போனை தள்ளுனா, இல்லை செல்போன் பார்க்குறவங்களே நீ என்ன பண்ண, பிடிச்சி ஒரு தள்ளு மண்டை ஓடிட்டோம். ஆமென் சொல்லுங்க. ரெண்டாவது, நான் பட்டன் முடிக்கிறேன், இதையே ரொம்ப நேரமாக போச்சு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் தான் என்னை பாதுகாக்கணும். அந்த கேட்டாண்ட யாரும் வரக்கூடாது. ரோமர் 4ஆம் அதிகாரம் ஃபஸ்ட்டு தள்ளணும். தேவனை நம்புறவங்க என்ன பண்ணோம் சொல்லுங்களா. வீட்டில் கூட நீங்கள் செல்ஃபோன், லேடிங்க ஜென்ஸுங்களாம் கூட இருக்கலாம், வீட்டில் பார்க்கலாம், கொள்ளலாம். ஆமென். நீங்கள் வெறுப்பாக தானே இருக்கிறீங்க, அந்த படம் தான் பாருங்களேன். நீங்கள் வெறுப்பாக தானே இருக்கிறீங்க, அவர் இது பண்ணார் அது பண்ணார் பாருங்களேன். அது ஏன் நம்மளுக்கு ஊருக்கு அதை நம்மளுக்குன்னு அதுக்கு சொல்லுங்க. அவனா எதுனா பண்ணுறான் என்னத்துக்கு நம்மளுக்கு சொல்லுங்க. ஒருத்தருக்கு எதுக்கு நம்மளுக்கு இதெல்லாம் ஒருத்தருக்கு பார்த்து சொல்லுங்க.
டிவியில் பார்க்குறிய, செல்போனில் பார்க்குறியா, அவனை இவனை, அதெல்லாம் எதுக்கு எனக்கு தெரியல. இல்லை, நம்ம ஜீவித்தை நம்ம ஏன் கெடுக்கணும்? இல்லைப்பா. ரோமர் 4 இன்னொரு வசனத்தை சொல்லி நம்ம ரோமர் 4:17 வாசிங்க. அநேக ஜாதிகளுக்கு உன்னை தகப்பனாக ஏற்படுத்தினேன் என்று எழுதியிருக்கிறபடி அவன் தான் விசுவாசித்தவருமாய் மரித்தோரை உயிர்ப்பித்து இல்லாதவைகளை இருக்கிறதை போல அழைக்கிறவருமாய் இருக்கிற தேவனுக்கு முன்பாக நாம் எல்லாருக்கும் தகப்பனானான். உன் சந்ததி இவ்வளவாய் இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே தான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதை நம்புகிறது ஏதுவில்லாதிருந்தும் அதை நம்பிக்கையோடு விசுவாசித்தான். இல்லாதத இருக்கிறதை போல பார்க்கணும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்களா. இப்போ நம்மளுக்கு சபை இல்லை, ஆனால் ஸ்டேடியம் பக்கத்தில் பெரிய சபை தரத்தான் போறாரு. ஜனம் இல்லை, ஆனால் ஜனத்தை கத்த தருவாரு. டாக்டர் இங்கே உட்காருவாங்க, வக்கீல் இங்கே உட்காருவாங்க. ஆமென். ஆமாம், இங்கே நிறைய அதிகாரிகள் வந்து உட்கார நாள் வரந்தான், அடுத்த வருஷத்துக்குள்ளே வரலாம். ஆமென் சொல்லுங்களா. அப்போ இல்லாததையே இருக்கிறத போல அழைக்கிற தேவன் சொல்லப்பட்டுக்குது. அங்கே சொல்லுது, ஜாதிகளுக்கு தகப்பனாக்க நம்பிக்கைக்கு நம்பத்தக்கதாக எதுவும் இல்லாத இருந்தோம். ஏன் நம்ப முடியல? தாத்தாவாயிட்டாரு. ஆமென். இப்போ வாலிபண்ணா தான் சம்பாதிக்கலாம். தாத்தா வேணா என்ன பண்ணும் சொல்லுங்க? யாருன்னா ஒருத்தர் என்னப்பா பெரா டே கண்ணா அப்பாவை நான் தானே வளர்த்தேன், எனக்கு கூட நான் பார்க்குறேன் ரொம்ப பேர். ஆனால் நம்மளெல்லாம் வயசாயிட்டா மற்றவங்க கிட்ட கையேந்த தேவன் நம்மளை விட மாட்டாரு. ஆமான்னு சொல்லுங்களா. நீங்கள் எவ்வளோதான் வயசானாலும் மற்றவங்களுக்கு உங்களை கொடுக்குறவங்களா வைப்பார கண்டி, மற்றவங்க கிட்ட உங்களை வாங்குறவங்களா வைக்க மாட்டாரு. ஆனால் நீங்கள் கர்த்தரை நம்பணும். உங்கள் பலத்தை நம்பாதீங்க, உங்கள் வயசை நம்பாதீங்க. சில பேர் வயசாகிட்டே போதும், வயசாகி போச்சு, சாவு தான் வரல ஒன்றுன்னுவாங்க. வராத சாவு கூட கேட்குறவங்கிறாங்க. ஆமென். 19 அவன் விசுவாசத்துல பலவீனமாய் இருக்கவில்லை. அவன் ஏறக்குறைய 100 வயதுள்ளவனாய் இருக்கும்போது தன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கர்ப்பம் செத்து போனதையும் எண்ணாதிருந்தான். தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து அவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். ஆமென். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களா. அப்போ நம்ம கிட்ட உண்மையாவே இங்க ஆத்துமா இல்லைன்றீங்களா? கட்டாயமா கத்த தருவாரு. ஆனா ஃபர்ஸ்ட் நீங்க விசுவாசிக்கணும். இப்போ சில பேர் ஆத்மாதாயப்படுத்த கூப்பிட்டு போகிறேன், நான் எங்கே என் பேச்சை கேட்பாங்க, நான் சொன்னால் வருவாங்க. இப்போ உங்கள் பிரதரை இட்டுன்னு வாங்களேன் சொல்லி பாருங்களேன், ஐயா அவர் என் பேச்சை கேட்க மாட்டார். உங்கள் அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்கள கூப்பிட்டுன்னு கேட்டு பாருங்களேன், அவங்க எங்களெல்லாம் மதிக்க மாட்டாங்க, உங்களை மதிக்க மாட்டாங்க. ஆனால் உங்களோட கூட கத்தரை மதிப்பாங்க. நம்ம செயல்பட்டால் தான் கத்தர் கிரியை செய்வார். நம்ம செயல்படணும். என்ன படணும்? ஆமாம். இப்போ சோறு ஆக்கிற இடத்துல போயிட்டு அடுப்பாண்ட நிற்காதியே, என்னால் சோறு ஆக்க முடியாதுன்னா நீ அப்படியே தான் படுத்துன்னு தான் இருக்கணும். செயல்படணும். சபை செயல்படணும். ஜனவரிக்குள்ளே வரப்போகிறோம். உங்களால் முடிஞ்ச என்ன பண்ணணும்? அமாவாசைக்கு எத்தனையோ பேய் பிடிக்கிற ஜனங்க இருக்கிறாங்க, இட்டுன்னு வரலாமா அவங்கள? அந்த பேய் என்ன அடிக்குமே? ஆமான்னு சொல்லுங்க. இன்னைக்கு நம்ம இந்த இடத்துல பல கூட்டங்கள் நடத்தப்படுது. நம்ம அதில் நம்மளால அவங்களுக்கு எந்த ஹெல்ப்பும் பண்ண முடியாது. ஆனால் நீ ஆராதிக்கிற தேவனால அவங்களுக்கு உதவி செய்ய முடியும். நீட்டு வருவியா? இல்லாதத நீ கேளு. என் மூலியமா இந்த வருஷத்துல அப்பா மலட்டு தன்மையை சபையிலேருந்து கத்தரி எடுத்து போடணும். இன்னும் மலட்டு தன்மையா இருக்குது சபை. ஆமென். மலடியா இருந்தா வீட்டில் கனவு மனைவி மாமியார் ஒத்துக்குவாங்களா? சொல்லுங்களா. இப்போ நம்ம மலடியா இருந்தா இப்போ குழந்தை இல்லாத வரைக்கும் புழுனாகதா பூச்சினாகதா
யாரோ கல்யாணம் பண்ணி இருப்பாங்க, இவர் அடிக்கடி கேட்பார், எதனா பூச்சி வந்ததான்னு. கற்பம் பூச்சி. அது 2 குழந்தை வரணும். ஃபஸ்ட்டு 1 வரும், அது வந்தால் பையனாக வரணுமா, 2வது பொண்ணாக வரணும், அழகாக வரணும், செவப்பாக வரணும். கற்பம் வந்தால் வர அது வரை கோவம். ஆமான்னு சொல்லுங்களா? இல்லாததா? ஆமாம். நான் பார்த்தேன் ஒரு வீட்டில் ப்ரேயர் பண்ணியிருந்தேன். அந்த வீட்டில் எனக்கு குழந்தை இல்லை. அப்போ அந்த வீட்டில் இந்த வசனத்தை நான் அப்படியே சொன்னேன், இல்லாதத இருக்கிறத போல அழைக்கிறது. என் பொண்ணு இங்கே உட்காந்துக்குது, என் பையன் அங்கே உட்காந்துக்குது. எங்க பாஸ்டர் தெரியுது? என் கண்ணுக்கு தெரியுது, உங்க கண்ணுக்கு தெரியல. ஆமான்னு சொல்லுங்களேன். சொன்னா பொழிய போய் என் பொண்ணு இப்படிக்குது, என் பையன் இப்படிக்கிறான். ஆமான்னு சொல்லுங்களேன். நல்லா ஆமான்னு சொல்லுங்க. ஆமாம். ஒரு கீபோர்டு வாங்கிட்டோம், கொடுமை இது. எல்லாரையும் கூப்பிட்டு வாசிக்க வைக்கிறோம், எவனும் சரியா வாசிக்கிறது இல்லை. டெம்போ போட்டுன்னு போயினுக்கிறது. பாஸ்டர் ஐயா ஜெபம் பண்ணிட்டாரு, இந்த கீபோர்டு வாசிக்கிறவங்க உங்கள் வீட்டிலேருந்து எழுப்புவார் ஆண்டவரின்ட்டாரு. ஆனால் பையன் அப்போ இல்லை. ஆமாம், உங்கள்கிட்ட போட்டால் கூட இருக்குது. ஆமான்னு சொல்லுங்களேன். நான் இது அப்போ ஆண்டவர் சொன்னார், உனக்குள்ளேருந்து ஒரு பையனை நான் அனுப்புவேன், அவன் கை உன் கையோடு இருக்கன்னாரு. 100% சொல்லுவேன், என் பையனை கர்த்தர் தான் கொடுத்தாரு. அந்த கீபோர்டு வாசிக்கிறது அவன் இல்லை. நான் சொல்லுவேன், அவனை வாசிக்க வச்சது கர்த்தர் தான். ஏன்னா நாங்கள் வாங்கி கீபோர்டை வச்சுன்னு சுத்தின நேரம், ஐயோ அமாவாசை நீ கீபோர்டை போடுவான், வெறுப்பா இவங்க கத்துவாங்க, மோளத்தோட போச்சு. ஆமின்னு சொல்லுங்க. இப்போ இந்த கீபோர்டை வந்து 2 கீபோர்டை வைக்கலான்றோம். இல்லாதத உங்கள்கிட்ட தாளந்து இல்லைன்றியா? இருக்குது. உங்கள்கிட்ட குழந்தை இல்லைன்றியா? உங்கள்கிட்ட பணம் இல்லைன்றியா? இருக்குது. ஆனால் நீ பார்க்கறதுல இருக்கிற போல பார்க்கணும். பீரோ திறந்தோடனே புடவையை பார்த்துன்னு இருக்காத. அதில் கொஞ்சம் நகை, இந்த பக்கம் நகைக்குது, இந்த பக்கம் பணங்குது. பத்திரமா மூடாத. சொல்லு, கர்த்தர் அப்படியே அதை வைப்பார். நீ பார்க்கும்போது பழ புடவை அப்போ வாங்குந்து. எப்போ பார்த்தாலும் மனுஷனுடைய புத்தியே தான் நம்ம ஆளுங்களுக்கு. அங்கே வாங்கணும் இல்லை கல்யாணத்துக்கு, அன்னைக்கு கட்டினது தான் அப்படியே இருக்குதுன்னு நீ அதை காட்டாத. ஆமான்னு சொல்லுங்க. உங்கள் வீட்டில் எது இல்லையாத தர அவர் நல்லவராகிறாரு. அப்போ இல்லாததா நான் பார்க்கணும். என் வீட்டுக்கார ரட்சிப்பு இல்லை, ரட்சிக்கப்பட்டார், சர்ச்சில் உட்காந்துக்கிறார். நீ ஒரு சீட்டை பக்கத்தில் விட்டுடணும். இங்கே எங்கள் வீட்டுக்காரர் உட்காந்துக்கிறாரு, துதிச்சுன்னுக்கிறான்னு சொல்லிப்பார். அப்படியே குடிகார மனுஷன் குடல் கிடல் எதுனா உன் நாய் வந்து உட்காந்துருவார். நீ வீட்டடன்ற நீ அடா வருவ. நீ வருவ, உன்னை தூக்கின்னு போயிடுவாங்க, நீ வரமாட்ட. அப்படின்னா எங்க வருவாங்க? நீ சொல்லு, உனக்கு ஒரு சீட்டு நான் போட்டு வச்சுன்னுக்கிறேன் பக்கத்தில், நீ வரலன்னு நினைக்காத. இந்த ஜனவரிக்கு வந்து ஞானஸ்தானம் எடுக்க போறேன், நீ சொல்லிப்பாரு, கர்த்தர் கிரியை செய்வார். நம்ம என்ன பண்ணுறோம்? நம்ம மனுஷனாக இருக்கிறதுனால மனுஷன் புத்தியாக தான் பேசும். இப்போ வந்து இங்கேருந்து வெளியே போயேன், சோறு இல்லை, கறி குழம்பு இல்லை, சாம்பார் இல்லை, இட்லி இல்லை சொல்லிங்கன்னா இருக்குது பிரியாணி சொல்லுப்போ, யாருன்னா ஒருத்தர் உனக்கு கொடுத்துருவான். விசுவாசிக்கிறீங்களா? உங்களுக்கு எல்லாருக்கும் இப்போ ஒரு பலகாரங்குது. ஆனால் நீங்கள் என்ன பண்ணனா, நீங்களே கையை எடுத்து அந்த பையிலேருந்து எடுத்துன்னு ஓடிக்கின்னு இருக்கணும். உங்களுக்கு ஓட்டப்பந்தயம் வைக்கிறோம் நாங்கள், அதுக்கு தானே வாங்கிட்டு வந்துக்கிறோம். அன்னைக்கு போன வாரில் அது முந்தின வாரம் பார்க்குறேன், இல்லை அவ்வளோ பஜ்ஜி வாங்கிட்டு வந்தோம், பஜ்ஜியா வடை ஒன்றும் இல்லை, என் வாயில் ஒன்றுமே இல்லை. இந்த வாட்டி நான் மூட்டை கட்டி வச்சுன்னுக்கிறேன், நானும் கோணி மாதிரி தூக்கின்னு வரேன். அப்படி ஆமாம், இருக்குது இருக்குது. உங்களை ஆண்டவர் ஆசீர்வதிப்பாரு. ஆமான்னு சொல்லுங்க, சொல்லுங்க, இருக்குது உனக்கு.
உனக்கு குழந்தை இருக்குது, குழந்தை இப்போ உன் மருமகளை போய் பார்த்து சொல்ற, உனக்கு குழந்தை இருக்குதா, 2 குழந்தை, சர்ச்சுக்கு வருவியா? வேற சர்ச்சில் போய் குழந்தைய காட்டுறேன், ஆனால் பாஸ்டர் வந்து வீட்டில் ஜெபம் பண்ணிட்டு போய் சொல்லு. அப்படி சொல்லக்கூடாது. காட்டுங்க, சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. நான் முடிக்க போகிறேன், அதுதான் நேரம் முடிஞ்சிச்சு. ஆமாம், ஒரே ஒரு வசனம். ஃபஸ்ட்டு தள்ளணும், 2வது எது இல்லைனாலும் நம்பிக்கையோட என்ன சொல்லணும்? இருக்குது, நாகராணிக்கு பெரிய அப்பார்ட்மெண்ட் இருக்குது, ஆனால் பெரும்பாகமாக போயிடக்கூடாது. நம்ம வரல, பெரும்பாக்கம் இல்லை. ஒரு அம்மா சொல்லி சொல்லி உயிரே எடுத்துச்சு, அம்மா நீ வராத போயிட்ட. அவன் சொல்லுங்க. அப்போஸ்தலர் ஒரே ஒரு வசனம், அப்போஸ்தலர் 27 ஒரே ஒரு வசனத்தை மட்டும் பார்த்து முடிப்போம். 27ஆம் அதிகாரத்தில் 11. நூற்றுக்கு அதிபதி பவுலினால் சொல்லப்பட்டவர்களை பார்க்கிலும் மாலுமேயும் கப்பல் எஜமானையும் அதிகமாய் நம்பினான். ஆமென், ஆமென் சொல்லுங்களா. இதை நீங்க புல்லா பாருங்க. பவுல் சொன்னாரு, நிறைய மழை வரும், அந்த தீவுக்கா நம்ம போகக்கூடாதுன்னு சொன்னாரு. அப்படி சொன்னாலும் அந்த கப்பல்காரர் வந்து பவுல் சொல்றத கேட்கல. நீங்க 2 கொரிந்தியர் இந்த வசனம் அதில் நல்லா அழகா பவுல் சொல்றாரு. 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 1 நிமிஷம் 16 வாசிங்க. கெட்டு போகிறவர்களுக்குள்ளே அதுவா இல்லை, வாசிங்க. கெட்டு போகிறவர்களுக்குள்ளே மரணத்துக்கு ஏதுவான மரண வாசனையாகவும். அதில் அவர் சொல்றது என்னன்னா, நம்ம ஒன்று நிச்சயமா சோத்திரம். 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 9 வாசிங்க. நாங்கள் எங்கள் மேல் நம்பிக்கையாய் இராமல் 8 வாசிங்க. 8. ஆகையால் சகோதரரே, ஆசியாவில் எங்களுக்கு நேரிட்ட உபத்திரவத்தை நீங்கள் அறியாதிருக்க எங்களுக்கு மனதில்லை. என்னவெனில் பிழைப்போம் என்கிற நம்பிக்கை அற்று போகத்தக்கதாக எங்கள் பலத்திற்கு மிஞ்சின அதிக பாரமான வருத்தம் எங்களுக்கு உண்டாயிற்று. நாங்கள் எங்கள் மேல் நம்பிக்கையாயிராமல் மரித்தோரை எழுப்புகிற தேவன் மேல் இருக்கிறாய் இருக்கிறதாக. எங்க மேல நம்பிக்கை இல்ல, மரித்து உயிரோடு எழுப்பினார் பத்தியா, அவர் மேல் தான் எங்க நம்பிக்கை. அப்புறம் தேவன் மேல் நம்பிக்கையா இருக்கத்தக்கதாக மரணம் வரும் என்று நாங்கள் எங்களுக்குள்ளே நிச்சயித்திருந்தோம். அப்படிப்பட்ட மரணத்தினின்றும் அவர் எங்களை தப்புவித்தார், இப்பொழுதும் தப்புவிக்கிறார், தப்புவிப்பார். சொல்லுங்களா, உங்களை கூட கத்த தப்புவிப்பாரு. வயசாயிட்டா நீங்களும் உங்களை வந்து ஒப்பு கொடுத்துடாதீங்க. வயசாயிடுச்சு இட்டுக்குங்கன்னு சொல்லாதீங்க. இன்னும் 100 வயசு நீங்க வாழணும். ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்களா. அப்ப இந்த இடத்துல 3வது பாதுகாப்பு. அப்ப பாதுகாப்பு வந்து நீங்க அந்த அப்போஸ்தலர் 27 நீங்க பார்த்தீங்கன்னா, பெரிய வல்லம் மழை வந்து நிக்காத அடிக்குது. எதிர்காத்து வந்து அந்த கப்பலை தான் பக்கமா ஈத்துன்னு போகுது, அவ்வளோ மழை. ஆனால் பவுல் சொல்றாரு, பயப்படாதீங்க. ஆமென் சொல்லுங்களா, அல்லேலூயா. நம்ம பயப்படுறவங்க கிட்ட நம்ம தைரியத்தை கொடுக்கணும் கண்டு, பயப்படுறவங்க கிட்ட இன்னும் பயத்தை உண்டாக்க கூடாது. 7, 27, 23 வாசிங்க. ஜெபம் பண்ணலாம். 22 பண்ணுங்க. ஆகிலும் திடமனதாய் இருக்கிறது இப்போது உங்களுக்கு தைரியம் சொல்கிறேன். தைரியம் சொல்லுகிறேன்.
கப்பர் சேதமே அல்லாமல் உங்களில் ஒருவனுக்கு பிராண சேதம் வராது. ஏனென்றால் என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறமான தேவனுடைய தூதனானவன் இந்த ராத்திரியிலே என்னிடத்தில் வந்து நின்று, பவுலே, பயப்படாதே, ராயனுக்கு முன்பாக நிற்க வேண்டும். இதோ உன்னுடனே கூட யாத்திரை பண்ணுகிற யாவரையும் தேவன் உனக்கு தயவு பண்ணினார்கள் என்றான். 25 ஆனபடினால் மனுஷரே, திடமனதாய் இருங்கள், எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரமாகவே நடக்கும் என்று தேவனிடத்தில் நம்பிக்கையாய் இருக்கிறேன். தேவனிடத்தில் நம்பிக்கையா இருக்கிறேன். நான் யார் இடத்துல நம்பிக்கையா இருக்கிறேன்? இப்ப உங்களை பார்த்து சொல்றேன், நீங்க நல்லா இருப்பீங்க. எந்த வியாதி வந்தாலும் ஆண்டவர் மாற்றுவாரு. ஆமென். நீங்க என்ன சொல்லணும்? இப்போ யாருக்குன்னா கிட்னியில் பிரச்சனை வந்துட்டோம், கட்டி வந்துட்டோம், பயமா இருக்குது. இப்போ இங்க ஒன்று வந்தால் போதும், உடனே ஒரு கேன்சர் கட்டிதா அதில் வீடு துடிக்குது பாரு. அந்த கட்டி வராத கட்டி கூட வந்துடணுமா? ஆமென். அப்போ ஒருத்தர் அவிசுவாசமா பேசினாலும் இன்னொருத்தர் அதிக பயம் ஊட்டுறவங்களும் வீட்டில் இருக்கிறாங்க. செக் பண்ணுறமா, இவங்களுக்கு அப்போதான் மழக்க சுத்தம், பார்த்துருமா, ஆள் ரொம்ப டொக்காகிற, கண்ணெல்லாம் சொக்குது, ஏதோ உள்ளக்குதுன்னு இல்லாதது கூட உள்ளே வந்துடும். நீ அவங்கள பார்த்து நீ நல்லா இருப்ப, ஆண்டவருடைய அனுமதி இல்லாத உன் தலையிலேருந்து ஒரு மயிரை கூட என்ன பண்ண முடியாது, பிடுங்க முடியாதுப்பா சொன்னா, அப்போ அவங்க எப்படி இருப்பாங்க? நம்ம ஆளுங்க பாரு, சில பேருக்கு எதனா நோய் சொன்னால் போதும், இல்லாத பேய்க்காதையா சொல்லி பயத்தை உண்டாக்கி நல்லக்கிறவங்களை கூட அழகாக படுக்க வச்சுட்டு போகிற ஆள் இங்கே இருக்கிறாங்க. ஆமன் சொல்லுங்களா? நான் என்ன பார்க்குறீங்க? அப்படி பயமாகுது முறைக்கிறத பார்த்தா. ஜெபம் பண்ணலாமா? இரு, காணிக்க அவள் தான் முடிக்கிறேன். ஃபஸ்ட்டு தள்ளணும், ரெண்டாவது பேசணும், மூணாவது தைரியப்படுத்தணும். ஃபர்ஸ்ட் சொல்லுங்க, எதை தள்ளணும்? ஆமா, எது எதுக்குதோ உங்களுக்கு ஆண்டவருக்கு பிடிக்காததுல அசரியா ராஜாவை தள்ளு. ரெண்டாவது பேசு. இந்த வருஷத்துல கர்த்தர் எங்களுக்கு ஒரு நல்ல சபை தர போறாரு. ஆமென். எல்இடி கிரீன் வரப்போதீங்க, அதுக்கு தான் இதை போட்டுனுக்கிறேன் நான். ஆமாம், எல்லாம் உங்கள் முகம்லாம் அங்கே வந்துடும். அப்படியோ பவுடர் இருக்குதா இல்லையான்னு அதில் தெரிஞ்சிடும். ஆமென். மூணாவது தைரியப்படுத்தணும். சொல்லுங்க, ஒருத்தருக்கு சொல்லுங்க, தள்ளணும், பேசணும், தைரியப்படுத்தணும். ஏமா நல்லா மூஞ்சி பார்த்து சொல்லுங்க, ஒருத்தருக்கு ஒரு முகத்தை பாருங்க. தள்ளணும், என்ன தள்ளக்கூடாது, அதுக்குன்னு தள்ளணும், பேசணும், தைரியப்படுத்தணும். கண்ணாடி சொல்றா, அவன் என்ன மூஞ்சி சொல்ற, அவரை பார்த்து சொல்லு, அங்கிள் சொல்லு, தள்ளணும், பேசணும், தைரியப்படுத்தணும். இப்படி சொல்லிங்கன்னா போ. ஜெபம் பண்ணலாமா? வாங்க. சோத்திரம். நானும் என் வீட்டாரும் கர்த்தரையே சேவிப்போம். அந்த பாட்டை பாடலாமா? இப்போ காணிக்கை எடுக்கிற நேரம். ஆமென். ஆமா, என் வீடும் என் வீட்டார்